ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தமிழக அரசினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், அதாவது மகளிர் உரிமை திட்டம். போன கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு மகளிர் உரிமை திட்டம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டும் அதையே இந்த மந்த்துக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ மாதம் ரூ. 1000 தகுதியுள்ள பெண்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே அரசாங்கம் செலுத்திட்டு வராங்க. இதில் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, அதாவது நான் புதுசாக அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும், ஏற்கனவே அப்ளை பண்ணி ஏதோ ஒரு காரணத்தால் விண்ணப்பம் அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு இருக்கும். ஸோ அப்படி ரிஜெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும், எனக்கு ஏன் வரல, நான் எப்படி மேல்முறையீடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த விஷயத்தை எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தினருக்கு மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்களே உங்களுக்கான வழியை தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது, எங்கே போகணும், என்னென்ன பேப்பரில் வாங்கணும், எல்லாத்தையும் நம்ம டாப் டு பாட்டம் கிளியராக பார்த்துடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல். ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணலாம், தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தகுதி இல்லைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வயது வரம்பு. விண்ணப்பிக்கிற பெண்களுக்கு 21 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டில் அவங்க குடும்ப தலைவியாக இருக்கணும். 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியாக அவங்க தான் இருக்கணும். ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர்னு ஆண் பெயர் இருந்தாலும் அவரோட மனைவி அல்லது வீட்டில் இருக்கிற மூத்த பெண்ணை குடும்ப தலைவியாக அரசு கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை தொகை கிடைக்கும். அடுத்தது, விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும். குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக தான் இருக்கணும். சரிங்களா? 2.5 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. அடுத்தது, உங்கள் குடும்பத்துக்கு சொந்தமாக 5 ஏக்கருக்கு மேலே நஞ்சை நிலமோ இல்லை 10 ஏக்கருக்கு மேலே புஞ்சை நிலமோ இருக்கவே கூடாது. அடுத்தது, மின்சார பயன்பாடு. வீட்டு உபயோக மின்சார பயன்பாடு ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்திங்கன்னா சராசரியாக 3600 யூனிட்டுக்கு குறைவாக தான் இருக்கணும். இந்த தகுதிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியானவங்க தான். நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரி, யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம், யாருக்கு கிடைக்காதுன்றதை பார்க்கணும் இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதான். சரி, யாருக்கெல்லாம் கிடைக்காதுங்கிற நெகட்டிவ் லிஸ்ட்டையும் அரசு தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் கவனிச்சுக்கோ. வருமான வரி செலுத்துகிறவங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது இன்கம் டேக்ஸ் கற்றவங்களாக இருந்தால் இந்த திட்டம் உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அடுத்தது, அரசு ஊழியர்கள், மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ ஊழியர்களாக இருக்கிறவங்க, பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள், இந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான ஊழியர்கள் இருக்கும்போது அந்த குடும்பத்துலேயும் உரிமை தொகை வராது. அடுத்து, உங்கள் குடும்பத்தில் யாருடைய பெயர்லையாவது காரு, ஜீப்பு, டிராக்டர், கனரக வாகனங்கள், இந்த மாதிரி 4 சக்கர வாகனங்கள் சொந்தமாக இருந்துச்சுன்னா இந்த தொகை கிடைக்க வாய்ப்பில்லை. அடுத்தது, உள்ளாட்சி பிரதிநிதிகள், கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி பதவிகளில் இருப்பவர்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்காது. இந்த விதிமுறைகளை ஏன் அரசாங்கம் வச்சுருக்காங்கன்னா, உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்து பெண்களுக்கு தான் இந்த உதவித்தொகை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது அனைத்து பெண்களுக்கும் கிடையாது. அவங்களோட கான்செப்டே ஏழையாகவும் நடுத்தரமாகவும் உள்ள பெண்மணிகளுக்கு தான் இந்த உரிமை தொகை தேவைப்படும். அதனால் தேவை உள்ளவர்களுக்கு தான் இந்த தொகை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு, தேவையான ஆவணங்கள். சரி, இப்போது தகுதிகள் எல்லாம் பார்த்தாச்சு. நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன், என் கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆதார் கார்டு, யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயம் வேணும். அதே போல் உங்களுடைய அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா, அது ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸு உங்கள்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக். ஸோ பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு,
இது ரெண்டுமே வந்து லிங்க் ஆகிருக்கணும். உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் ஆதார் கார்டு லிங்க் ஆகியிருக்கணும். அதாவது ஆதார் சீடட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லுவோம், இல்லை ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் பாஸ்புக்கோட அந்த ஜெராக்ஸ் வந்து வேணும். ஆதார் லிங்கான பாஸ்புக் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் எல்லாமே தான் நீங்கள் வச்சுருக்கணும். அடுத்தது உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் லிங்க் ஆகி இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா ஓடிபி வந்து அதுக்கு தான் வரும். அதே போல் விண்ணப்ப நிலை பற்றின எஸ்எம்எஸும் அந்த ஃபோன் நம்பருக்கு தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஓட்டர் ஐடி வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கையில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க. இப்போது நிறைய பேர் புதுசாக விண்ணப்பிக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ புதுசாக எப்படி வந்து அப்ளை பண்ணணுன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் அப்பப்போ இதுக்காக சிறப்பு முகாம்கள் நடத்துவாங்க. அப்படி முகாம் நடக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு இ சேவை மையம் இருக்கும் இல்லைங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் நம்மளே டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இ-சேவை மையம் மூலமாக மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அவங்க தான் அதிகாரப்பூர்வமாக லாகின் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா முகாம் போடுறப்ப ஸ்கூல்லையோ இல்லை ரேஷன் ஷாப்லேயோ இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸில், விஏஓ ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த மாதிரி வந்து போட்டு விடுவாங்க. அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து எங்கேயும் முகாம் நடக்கலை. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தோட இறுதியில் இல்லை ஜூன் ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக் அந்த மாதிரி வந்து இந்த முகாம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது இப்போது நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டைம் இ-சேவை மையத்துக்கு நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர், அதாவது இ-சேவை மையத்தினுடைய ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களே உங்களுக்கு இப்போது அது ஆக்டிவில் இருக்குன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுடைய கைரேகை இருக்கு இல்லைங்களா, பயோமெட்ரிக் இல்லை ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபி மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணதை சரி பார்ப்பாங்க. உங்களுடைய குடும்ப விவரங்கள், வருமான விவரங்கள் எல்லாத்தையும் சிஸ்டத்தில் அவங்க என்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. எல்லாமே முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கிற ஒரு ரசீது தருவாங்க. அதை தான் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கே வந்து கள ஆய்வு, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுனா உங்களுக்கும் மாதம் ரூ. 1000 வர ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, இதெல்லாம் அப்ளை கரெக்டாக பண்ணால் கூட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுருதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேர் அப்ளை பண்ணி இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்காங்க. நிறைய பேருக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டிருக்கு தகுதி இருந்தோம். ஸோ அது ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவர் கார் வச்சுருக்கலாம், இல்லைனா அவங்க பேரில் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கலாம். அது சிஸ்டத்தில் வந்து காட்டிடும். அதே போல் நிலம் இருக்கு இல்லையா, நீங்கள் வச்சுருக்க நிலத்தினுடைய அளவு அரசு சொன்ன வரம்பை விட அதிகமாக காட்டப்பட்டிருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதனால் பணம் அனுப்புகிறப்ப ஃபெயிலியர் ஆகிட்ருக்கும். அதே போல் அரசு கணக்கெடுப்பின்படி உங்கள் வீட்டுடைய மின்சார யூனிட் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ முதல்ல உங்கள் விண்ணப்பம் எதனால் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தை ஆன்லைனில் உங்கள் ஆதார் நம்பர் அப்புறம் ஓடிபி போட்டு செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப மேல்முறையீடு பண்ணுறது நல்லது. சரி, மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி மேல்முறையீடு பண்ணலான்னா, என்னுடைய விண்ணப்பம் தப்பாக ரிஜெக்ட் ஆகிருக்கு, அரசாங்கம் சொன்ன எந்த தப்பையும் நான் பண்ணலை, எங்கள் வீட்டில் காரம் இல்லை, நாங்கள் 7 தான், ஆனால் சிஸ்டத்தில் தப்பாக காட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு வந்த அந்த நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு செய்யணும். மேல்முறையீடு செய்கிறதுக்கான வழிமுறை என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இ-சேவை மையத்துக்கு திருப்பியும் போகணும். உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்ப விவரம் மற்றும் ஆதார் கார்டை கொடுக்கணும். எந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதோ அதுக்கான சரியான ஆதாரத்தை நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணணும். உதாரணமாக உங்கள் வீட்டில் கார் இல்லை ஆனால் இருக்குதுன்னு காட்டியிருந்தா, எங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வட்டாட்சியருக்கு மேல்முறையீடு மனு கொடுத்துருக்கணும். இ-சேவை மையத்தில் இதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் நேரடியாக ஆர்டிஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வருவாய் கோட்டாட்சியர் கவனத்திற்கு போகும். அவங்க உங்களுடைய மனுவை மறுபரிசீலனை செஞ்சு தேவைப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி நேரில் விசாரிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களுடைய மேல்முறையீடு ஏற்கப்பட்டு உங்களுக்கும் ரூ. 1000 உரிமை தொகை கிடைக்க அரசாங்கம் உத்தரவிடுவாங்க.
இப்போ நம்ம வீடியோடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சில முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக பணம் போடாமல் எடுக்காமல் இருந்தால் அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்படி இருந்தால் உடனே பேங்க்குக்கு போய் கேஒய்சி அப்டேட் பண்ணிவிடுங்க. இடைத்தரகர்கள் யாரையும் நம்பாதீங்க. நான் பணம் வாங்கி தரேன், எனக்கு 500 கொடுங்க, 1000 கொடுங்கன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தால் இ-சேவை மையம் மூலமாக நேரடியாக செய்யப்படுற விஷயம். அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு எப்போவுமே தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறது எப்படின்னும், ரிஜெக்ட் ஆனவங்க மேல்முறையீடு பண்ணுறது எப்படின்னும் ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ ஏழை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் போய் சேரணும். அதனால் இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.